21 எழுதின ஒரு குறிப்பை நாம பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, கதிர்காம தேவாலயம் 2 அறைகளை கொண்டிருக்கு. இதோட மேற்கூரை ரொம்பவே மர்மமான முறையில வண்ணம் பூசப்பட்ட ஒரு துணியால மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல நூற்றாண்டுகளா இந்த கருவறையோட ரகசியம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. 4வது பகுதி பரவசமூட்டும் திருவிழாக்கள். இவ்வளவு அமைதியா இருக்கிற இந்த இடத்துல தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஆகஸ்ட் மாசங்கள்ல எஸ்ஸல பெரஹெரா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். இதோட ஆரம்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அர்ச்சகர்கள் காட்டுக்குள்ள போய் 2 புனித கிளைகளை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை ஒரு யானை மேல வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. அர்ச்சகர்கள் அவங்க வாயை ஒரு வெள்ளை துணியால மூடிக்கிட்டு முழுமையான மௌனத்துல இந்த சடங்குகளை செய்வாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சடங்குகள் எல்லாமே தொண்டு தொட்டு வர பூர்வீக வேடர் மரபுகள்ல இருந்து உருவானவ. இது மட்டும் இல்லாம தீ மிதிக்கிறது, உடலை தொலைச்சி காவடி எடுக்கிறது, அழகு குத்துறதுன்னு ரொம்பவே தீவிரமான மெய்மறக்கச் செய்யற சடங்குகள்ல நூற்றுக்கணக்கான மக்கள் ஈடுபடுவாங்க. வரலாற்று ரீதியா